கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து புதிய சேனல்ல இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது. அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஐ பட்டன்ல இருக்குது. இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க அதுக்கு மூவ் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 2. யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கானாவூர் கல்யாணம் முடித்துவிட்டு எருசலேமுக்கு வந்துவிட்டு இங்கு இருந்து மறுபடியும் யூதேயாவுக்கு திரும்ப போகிறதாக சொல்கிறது. அவர் பிறந்து வளர்ந்தது கலிலேயா பகுதியில பிறந்து வளர்ந்தவர். அவர் கீழே உள்ள எருசலேம் பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கிய பின்பு அவர் கொண்டாடிய பஸ்கா பண்டிகை 3 முறை தான் கொண்டாடினாரு. அதுல முதலாவது பஸ்கா பண்டிகை நம்ம யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசத்தை பெருக்கி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிய பின்பு அவர் அங்கிருந்து வந்து முதல் பஸ்கா பண்டிகைக்கு வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆனா அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் மறுபடியும் வழக்கத்தின்படியே அங்க போறாரு. அதாவது என்னன்னா, நீங்க இது லூக்கா 4வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். 16வது வசனத்துல, அதாவது ஆண்டவர் வழக்கத்தின்படியே இத குறிச்சு ஒரு சமீபத்துல ஒரு செய்தி சொல்லி கொடுத்தோம். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தக சுருளை எடுத்து அவர் அந்த தேவ ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி 18வது வசனத்துல லூக்கா 4:18 சொன்ன உடனே எல்லாரும் ஏன் ஆச்சரியமாய் பிரமித்து பார்த்தார்கள் என்பதற்கான ரீசன் சொன்னோம். காரணம் என்னன்னா, யூதகுல வழக்கப்படி ஒவ்வொரு கோத்திரத்துல உள்ளவங்க ஒரு சில வேத பகுதியை மனப்பாடமா பண்ணி அதை அவங்க சொல்லணும். அது குடும்பத்தில் உள்ள மூத்த மகனுடைய கடமை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க எருசலேம்ல இருந்து யூதேயாவுக்கு போறாரு. அதாவது எருசலேம் யூதேயாவுல இருக்கிறது. அங்க இருந்து கிளம்பி கலிலேயாவுக்கு கலிலேயா மேல இருக்குது, அங்க திரும்ப போறாரு. இங்க போகும்போது அவர் சமாரியா வழியாக போகிறார். இதுதான் இந்த வசனம். இந்த வசனத்தை நம்ம இந்த நாள்ல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்கள் அது தேவ திட்டத்துல இல்லாத போல இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அன்றாடமா நீங்க டெய்லி சோறு ஆகுறீங்க, இல்ல வேற ஏதாவது கறி சமைக்கிறீங்க, இது சாப்பிடுறீங்க. அப்ப உடனே நீங்க என்ன நினைக்கலாம், இதுக்கும் நித்தியத்துக்கும் என்ன அப்படின்னு ஒரு காரியம் உங்களுக்கு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எந்த ஒரு சின்னதா இருந்தாலுமே அது தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது. சில நேரங்கள்ல அது சாதாரணமா நடக்கிறது போல இருக்கலாம், சில வேளைகள்ல உடனே நடக்கிறது போல இருக்கலாம். ஆனா என்னன்னா, எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியத்திற்கும் நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். முதலாவது நீங்க யோசிங்களேன், நீங்க ஒரு கணவனா இருக்கிறீங்கன்னா உங்க மாம்ச பிரகாரமான கடமைகளை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு மனைவியா இருந்தீங்கன்னா உங்களுடைய மாம்ச பிரகாரமான வேலைகளை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதே சமயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, ரெண்டு பேருமே தங்களுக்கு ஆவிக்குரிய முறையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா, மாம்ச பிரகாரமான காரியங்களை அதிகமா தலையிட்டு ஆவிக்குரிய காரியத்தை விட்டுறாங்க. சிலர் ஆவிக்குரிய காரியத்தை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மாம்சமான வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க. ரெண்டும் செய்யக்கூடாது. இரண்டையும் சரியான முறையில உபயோகப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா, யூதேயாவுக்கு வந்தாரு, யூதேயால இருந்து கிளம்பி மறுபடியும் கலிலேயாவுக்கு போகிறார். ஏன்னா ஒவ்வொரு வேத வசனமும் ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் திறம்பட செய்ய வேண்டும். அதிலும் தேவ திட்டம் நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். அப்பதான் ஒரு தகப்பன் என்பவன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் தேவ திட்டத்தை பார்க்க வேண்டும்.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதில் தேவ திட்டத்தை காண வேண்டும். ஒரு மகன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில் தேவ திட்டத்தை காண வேண்டும். ஒரு படிக்கிற மாணவன் படிப்புல கீழ்ப்படிதலில் படிக்கிறத வச்சு அதுல தேவ திட்டத்தை காணக்கூடியதா இருக்க வேண்டும். இப்படி எல்லாருமே தாங்கள் செய்கிற அன்றாட வேலைகளாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லி செய்கிற காரியங்களா இருந்தாலும் எல்லாமே தேவனுடைய திட்டத்தோடு நோக்கத்தோடு நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதை திறம்பட செய்ய தேவ கிருபையை நாடி நிற்போம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இதோ உம்முடைய தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, தாங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அது உமக்கென்று செய்கிறோம் என்று திறம்பட செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.